विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् निषेध प्रतियोगित्व अन्यथानुभवस्य अनिर्वचनीयत्व समर्थனம். இப்ப சுஸ்திரஜதாதி பதார்த்தங்களெல்லாம் நாம் அனிர்வச்சனீயம்னு சொல்லியிருக்கோம். இந்த அனிர்வச்சனீயம்ங்கிற பதத்தை அத்வைதிகள் ஒரு அர்த்தத்துல உபயோகப்படுத்துறா. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரியாம தான் ரொம்ப பேர் இதுல கவலைப்பட்டு இருக்க. ஒரு பதார்த்தம் சத்து பிரம்மம்னு சொல்லியாச்சு. இன்னொன்னு அது அசத். அசத்துன்னு சொன்னா முக்காலத்திலையும் யாராலையும் அறியப்பட முடியாததான ஒரு பதார்த்தம். இது முயல் கொம்பு, மலடி மைந்தன், இப்படிப்பட்டதான பொருட்கள். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதெல்லாம் அனிர்வச்சனீயம்னு சொல்லிட்டோம். ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது பிரம்மத்தை விட்டு அசத்தான பதார்த்தங்களை விட்டு விட்டு நடுவில் இருக்கிறது எல்லாமே அனிர்வச்சனீயம். நடுவில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பிரபஞ்சம்னு சொல்லியிருக்கோம். இந்த பிரபஞ்சம்னு சொன்னா அந்த பிரபஞ்சத்துல ரெண்டு விதமான அம்சங்கள் இருக்கு. ஒண்ணு வியாவகாரிகம்னு பேரு, இன்னொன்னு பிராதிபாசிகம். இந்த வியாவகாரிகம்ங்கிற பதார்த்தங்கள் தான் கடப்பட்டாதிகள். நாம் அதை பார்த்து கொண்டிருக்கோம். இந்த பிராதிபாசிகம்ங்கிற பதார்த்தம் இருக்கு பார்த்தீங்களா, அது சாட்சி பாஸ்யம்னு சொல்வாதுல. அந்த பதார்த்தங்கள் சொப்னத்துல நீங்க பார்க்கிற பதார்த்தங்கள். அதே மாதிரியே அடுத்ததாக சுத்தியில காணக்கூடியதான கிளிஞ்சல் போன்ற பதார்த்தங்கள். இவைகளுக்கு பிராதிபாசிகம்னு ஒரு நாமம் கிடைக்கும். பிரபஞ்சமானது அனிர்வச்சனீயம். இந்த பிரபஞ்சமானது எப்படி சொல்லியிருக்க? சத்தான பிரம்மத்தை விட வேறானது, அசத்தான பதார்த்தங்களோட வேறாது. நடுவுல இருக்கு. இந்த நடுவுல இருக்கிற பிரபஞ்சத்தை ரெண்டா பிரிச்சோம். ஒண்ணு வியாவகாரிக பிரபஞ்சம், இன்னொன்னு பிராதிபாசிக பிரபஞ்சம். இப்படி இருக்கக்கூடியதான இந்த பிரபஞ்சத்துல அனிர்வச்சனீயத்தை நம்ம ஸ்தாபனம் பண்றோம். அனிர்வச்சனீயம்னு எங்கே சொல்லி இருக்கு சார்? ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யத்துல ததன்யத்துவ அதிகரணத்துல திருஷ்ட நஷ்ட ஸ்வரூபத்வா ஸ்வரூபேணது அனுபாக்கியத்வாத் அப்படிங்கிற பதம் யூஸ் பண்ணியிருக்க. திருஷ்டஸ்வரூபத்வாத் நஷ்டஸ்வரூபத்வாத். காணப்படுகிறது ஆயினும் அழிகிறது. திருஷ்ட நஷ்டஸ்வரூபம். அதே மாதிரியே ஸ்வரூபேணது அனுபாக்கியத்வாத். இதனுடைய ஸ்வரூபம் இதுதான் என்று சொல்ல தெரியலை. அதானே அனிர்வச்சனீயம் இருக்கேன். பாஷ்யக்காரருடைய வசனம் இது. சித்தியில எதை சொன்னாலும் நாம் அதுக்கு மூலம் பாஷ்யம். யாரு எது பேசினாலுமே ஒரு டிசிப்ளின் இருக்கணும். பாஷ்யக்காரரை என்ன பண்றார்? எப்பொழுதுமே அவர் பேசும் பொழுது ஸ்ருதியில என்ன சொல்லிருக்குன்னு சொல்லிட்டே இருப்பார். அங்கங்கே ஸ்ருதியில இருக்கு அப்படி. ஆகையால் இப்படிப்பட்டதான பிரபஞ்சமானது அது அனிர்வச்சனீயமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்தாபனம் பண்ணோம். இந்த அனிர்வச்சனீயம்னு சொன்னா சத்தென்று சொல்ல முடியல. ஏன்னா சத்தை விட வேறானதோ இல்லையா? அசத்தென்று சொல்ல முடியல. ஆகையால் அசத்தை விட வேறானதோ இல்லையா? அதனால சத்துன்னு சொல்ல முடியல, அசத்துன்னு சொல்ல முடியல. சதசத்து அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னு சொன்னா ஒரு பொருளே சத்தாகவும் அசத்தாகவும் இருக்க முடியாது. ஆகையால் சதசத்து. இப்ப விவகாரம் என்ன? சத்து இல்ல, அசத்து இல்ல, சதசத்து இல்லை. அப்ப என்ன சொன்ன? இந்த மூணை விட வேறாங்க. அதனாலதான் நாம இதை அனிர்வச்சனீயம்னு சொல்லி. அனிர்வச்சனீயம்னு சொன்னா இன்னது என்று சொல்ல முடியாதான நிலையில இருக்கும். இருக்க முடியாது.
என்ன ரெண்டும் பரஸ்பர விரோதமானது ஒரு இடத்துல இருக்காது. இருட்டும் வெளிச்சமும் எப்படி ஓரிடத்திலேயே ஒரே சமயத்திலேயே இருக்காதோ அதே போல ஒரு பொருள் சத்தாகவும் அசத்தாகவும் ஒரே சமயத்துல இருக்க முடியாது. ஆகையால் இந்த சதசத்துங்கிற அம்சமும் போயிடுது. சத்தா சொல்ல முடியல, அசத்தா சொல்ல முடியல, சதசத்தா இருக்க முடியாது. ஸோ கடைசியில வழி என்ன? சதசத் விலட்சணம். அதனால்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அனிர்வச்சனீயத்துக்கு லட்சணம் சொல்லும் பொழுது சத்வ அத்தியந்தாபாவத்வே சதி அசத்வ அத்தியந்தாபாவத்வே சதி சதசத் விலட்சணம் அப்படின்னு லட்சணம் கேள்விதான். இப்ப அந்த லட்சணத்தை சொன்ன பிறகு அதுக்கு பிரமாணம்னு சொல்றதுன்னு ஒரு வழக்கம். ஏன்னா லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி சாஸ்திரம் அறியாது. வெறும் அதுக்கு டெபினிஷன் மட்டும் சொன்னா போறாது. அது இருக்கு என்பதற்கு ஒரு அடையாளத்தை காட்டும், ஒரு பிரமாணத்தை காட்டும். கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், இப்ப நீங்க சந்தேகமே விட மாட்டேல, அனுமானத்தினால் தெரிஞ்சதுன்னா சுலபமாயிடும். அதே போலயே ஏதோ ஒரு பிரமாணத்துல தெரியணும். இப்ப ஆத்மா இருக்கு, ஆத்மா கண்ணுக்கு தெரிகிறதோ இல்ல, அதுக்காக தான் அதுக்கு பிரமாணம் சொல்லணும். அஸ்தி தேவோபலப்தவ்யா அஸ்தி தேவோபலப்தஸ்ய தத்துவபாவ பிரசீததி அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லும். ஏன்னா டவுட் அப்படி கேட்டானே, ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷ்யே அஸ்தி இத்யேகே நயமஸ்தீதிகே ஏதத் வித்யாம் அனுசிஷ்டஸ்வயாஹம் பராணாமேஷ வரஸ்துத்யா அப்படின்னு இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்ட, அதுக்கு இருக்கு அஸ்தி இத்யேவோபலப்தவ்யான்னு பதில் சொன்னார். அதே மாதிரியே கேனோபனிஷத்துல வரும் பொழுது அது போல பதார்த்தம் இருக்கா? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத்வாச்சோ வாச்சம். நீர் பார்க்கிற கண்ணுக்கு கண்ணாக இருக்கு, காதுக்கு காதா இருக்கு, மூக்குக்கு மூக்கா இருக்கு அப்படின்னு ஒரு அனுமானத்தினால ஒரு திருஷ்டம், இது ஒரு பிரமாணம் சொல்லியிருக்கேன். அதே போலயே தைத்தரியோபனிஷத்துல நீங்க போகும் பொழுது அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனம் ததோ விதுதி அப்படின்னு சொல்லி அதுக்கு அது இருக்குங்கிறதுக்கு நிறைய பிரமாணங்கள் காட்டினார். பிரவதே அப்படின்னு அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே ரசோ வைசா ரசகிருத்யேவாயம் லத்வானந்தி பவதி அப்படின்னு கோஹ்யேவான்யாத் பிராண்யாத் எதேஷாகாச ஆனந்தோ நஸ்யாத் இப்படி 5-6 பிரமாணங்களை காட்டி நிச்சயமாக அந்த இப்படி ஏதாவது ஒரு பொருளானது நம்ம கண்ணுக்கு தெரியலைன்னா, பிரமாண கோச்சரமாக இல்லைன்னா அதுக்கு சில பிரமாணங்கள் சொல்லணும். பிரமாணம் சொன்னா தான் வஸ்து சித்தியம். அதே போலயே இப்ப இந்த சத்து, இந்த அனிர்வச்சனீயம் பிரபஞ்சம்னு சொன்னோமா இல்லையா? இந்த அனிர்வச்சனீயம்னு வெறும் இந்த லட்சணத்தை மட்டும் காட்டினா போறாது, அந்த லட்சணத்துக்கு பின்னால பிரமாணம் சொல்லணும். அப்படி நம்ம வரிசையா பிரமாணங்கள் சொல்லிட்டே வந்தோம். பிரத்யக்ஷத்தை சொன்னோம், அகமஜ்ஞாங்கிற இப்படி எனக்கு சொல்லி இவைகள்லாம் சொல்லி முடிச்சாச்சு. சொல்லி முடிச்ச பிறகு அர்த்தாபத்தி பிரமாணத்தை விசேஷமாக பார்த்தோம். அர்த்தாபத்தின சச்சேன் ந பாத்தியேத அசச்சேன் அப்பிரதீயேத பாத்தியதே பிரதீயதே தஸ்மாத் அனிர்வச்சனீயம். சத்தாக இருந்தால் அழியப்படாது, அசத்தாக இருந்தால் காணப்படாது. இந்த உலகமோ காணப்படுகிறது, அதே போல அழியவும் செய்கிறது. ஆகையால் இது சதசத் விலட்சணம் அனிர்வச்சனீயமாக இருக்கணும். எது போல? கிழிஞ்சல்ல பார்க்கிற வெள்ளி போல அப்படின்னு நமக்கு இருக்கு. இது ஸ்டாண்டர்டா பாஷ்யக்கார உபனிஷத்துகள மூல கிரந்தங்கள்ல சூச்சிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் காலத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால பாஷ்யக்காரருக்கு பின்னால நிறைய கிரந்தங்கள் வந்திருந்தது. நிறைய கிரந்தங்கள்னா என்ன? பிரகரண கிரந்தங்கள். இப்பொழுது நீங்க பார்க்கிற பஞ்சதசி இது போல பிரகரணங்கள் கிரந்தங்கள். அந்த பிரகரண கிரந்தங்கள்ல நிறைய ஆச்சாரியால் இந்த விஷயங்களை எடுத்து நல்ல விஸ்தாரமாக சொல்லியிருக்காங்க. அந்த பிரகரண கிரந்தங்கள்ல என்ன ஆச்சுன்னா காலகதியில் அது அப்படியே போயிடுது. இப்ப நீங்க பாருங்க, எத்தனை பிரகரணங்கள் ஆச்சாரியால் எத்தனை ஸ்தோத்திரங்களை இருக்க, எத்தனை ஸ்தோத்திரம் படிக்கிற போயிடுது அப்படின்னு போயிடுச்சுன்னா பிரிண்ட்ல இருக்கு, அவ்வளவுதான். புத்தகத்துல யாரும் அனுசந்தானம் பண்றது இல்லை. ஸ்தோத்திரங்கள் பார்த்தேன்னா, பிரகரணங்கள்னு பார்த்தேன்னா ஏதோ தத்துவபோதம், ஆத்மபோதம், பஞ்சதசி, விவேக சூடாமணி அவ்வளவுதான் பார்க்கிற இடத்துல சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குன்னு எத்தனை பேர் இருக்கு. அப்ப ஏன் சொல்ல வந்தேன்னா,
சில சில பிரகரணங்கள் தான் அப்படியே வழக்கத்துல இருக்கு. அதே போலயே இந்த ஆச்சாரியால் எழுதின பிரகரணங்கள், ஆச்சாரியால்னா பகவத்பாதாள தவிர மற்ற வந்த பின்னால வந்தவா எழுதின பிரகரணங்கள் அது காலகதையில போயிடுது. அதுல சில புதுசான யுக்திகள் இருந்தது. இந்த நியாயாமிருதக்காரர் அவர் நல்லா கண்டுபிடிச்சிட்டார். எதை? அத்வைதிகளுடைய வீக்னஸ். வேற ஒண்ணும் இல்லை. இந்த அத்வைதிகள் பிரஸ்தான திரயத்தை வாசிச்சுட்டு ஏதோ பாவதி வர்ணத்தோட முடிச்சுவிட்டா இவளுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான் நிறைய கிரந்தங்கள் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவைகள்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சார். படிச்சு அதுல இருக்கக்கூடியதான விஷயங்களை நம்மளையே தாக்க ஆரம்பிச்சுட்டார். விவகாரம் என்ன? பின்னால வந்தவா அவ ஒரிஜினலா சில டெக்ஸ்ட் எழுதுற காலத்துல அதை வாசிச்சு அதை நம்ம வாசிக்காதனால உங்க மேலேயே அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். இது இப்ப நடந்ததான விவகாரம் இந்த நியாயாமிருத்தத்துல. நியாயமா நம்ம நியாயாமிருத்துக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவதான் நம்ம கண்ணு திறந்த இது சொந்த பிறகு அதுக்கப்புறம் மருத்துவ சரஸ்தி பார்த்தார். என்ன இப்படி சொல்றாரு இவர்? இவருக்கு இவ்வளவு ஐடியா எப்படி வந்ததுன்னு யோசனை பண்ணார். அவர் கேள்வி கேட்கிறார். சார், அத்வைத்தமானது பார்க்கணும். அது ரொம்ப புத்திசாலிக்கிட்ட அத்வைத்தம். இன்டலெக்சுவல் இன்டலெக்டுக்கு அத்வைத்தம் கிட்டையே வர முடியாது. அத்வைத்தத்தை புரிந்து கொள்றதே ரொம்ப கஷ்டம். அந்த சாஸ்திரம் அப்படிப்பட்டது. சுரஸ்யதாரா நிசிதா துரத்யா துர்கம் பதஸ்தத் கவயோ வதந்தி அப்படின்னு ரொம்ப கூர்மையா இருக்கணும். ரொம்ப ஷார்ப் பிரெயின் இருந்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதையே சொல்றார் அவர் கௌடபாதர் சொல்லும் பொழுது, தயே சம்போதையே சித்தம் விட்சிப்தியே தவையே புனா. ரொம்ப நேரம் கேட்டுட்டே இருந்ததுன்னா தானா தூங்கி போயிடுமா. கண்ணு திறந்துட்டு இருக்கும், உள்ள மனசு தூங்கிவிடும். அதே சமயத்துல சில சமயத்துல என்ன ஆகும்னா கொஞ்சம் கண்ணை திறந்து எதை பார்த்தேன்னா வேற எங்கேயோ ஓடி போயிடும். இருக்கே இல்லைங்க அந்த சாஸ்திரம் அப்படி. ஆகையால் அது அதை புரிஞ்சுண்டு அதை கேள்வி கேட்கிறார் அப்படின்னா துவைத்திகள் அதுல ஏதோ விஷயம் இருக்கும் அப்படின்னு அவர் என்ன பண்ணினார். அப்படி யோசனை பண்ணி பழைய கிரந்தங்கள்ல எடுத்து பார்த்தா என்ன இருக்குன்னு அவ எதை தீர்மானம் பண்ணி பூர்வபட்சம் அதுக்கு பூர்வபட்சம் சொல்லி சமாதானம் சொல்லிட்டாலோ அது பூர்வபட்சத்தை மட்டும் எடுத்துருந்து நம்ம வேலை சொல்றோம். இது நடந்த விஷயம். அதே போலயே இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான விஷயம் நியாய சிந்திரிக்கான ஒரு கிரந்தம். ஆனந்த பூர்ணர்னு ஒரு முனிவர் எழுதினார். அத அவர் ஒரு புதுசான ஒரு யுக்தியை சொல்லியிருக்க. அந்த யுக்திக்கு இருக்கிற பூர்வபட்சத்தை நம்ம வேலை எடுத்து தாக்க ஆரம்பிச்சோம். என்ன எடுத்து இப்ப நீங்க பார்க்க, ஏன்னா இதுவும் போன பிரகரணத்துக்கு அங்கம்தான். ஏன்னா இதுவும் அர்த்தாபத்தி தான். அர்த்தாபத்தின்னு சொன்ன கீழே என்ன அர்த்தாபத்தி சொன்னோ அதுலயே சேர்த்து இருக்கலாம். ஆனா மருத்துவ சரஸ்தி என்ன பண்றார், நியாயாமிரதத்துல ஒன்னா சேர்த்து விட்டார், மருத்துவ சரஸ்தி தனியா பிரித்தார். ஏன்னா இது பின்னால ஒருத்தர் எழுதின தனி கிரந்தம் நியாய சந்திரிக்கையில இருக்கிறது. இந்த ஆனந்த பூர்ணருங்கிறவர் நியாய சந்திரிக்காங்கிற கிரந்தத்துல எழுதியிருக்கார். அதுக்கு ஸ்வப்பிரகாசாத்ம முனிங்கிறவர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். 4 சாப்டரோடு கூடியதான ஒரு புஸ்தகம் இது. அந்த புஸ்தகத்துல இது இருக்கு. ஆகையால் இதை தனியாக ஒரு பிரகரணமா போட்டார். நியாயமா என்ன பண்ணியிருக்குன்னா போன பிரகரணத்துக்கு அங்கம். ஏன்னா இதுவும் அர்த்தாபத்தி பிரமாணத்தை தான் சொல்றது. எப்படி நாம் சொன்னமோ கீழே சத்தியன்ன பாத்தியதா அசத்தியன்ன பிரதிகேதாங்கிற மாதிரி இதுவும் அர்த்தாபத்தி பிரமாணத்தையே சொல்றதுனால நியாயமா இது அந்த பிரகரணத்துல அங்கமா இருக்கணும். செப்பரேட் சாப்டரா போட வேண்டியது இல்லை. ஆனா செப்பரேட் சாப்டரை ஏன் போட்டிருக்காரு, விஷயம் எவ்வளவுதான் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்றதுக்காக இப்படி தனியா போட்டிருக்காரு. இந்த நியாய செஞ்சிருக்காங்க கிரந்தம் முன்னால வழக்கத்துல இருந்தது. 500 வருஷத்துக்கு முன்னால அப்பை தீட்சிதர் சித்தாந்தலேய சங்கிரகம்ங்கிற கிரந்தம் எழுதும் பொழுது அங்கே பூர்வாச்சாரியாலாம் என்னென்ன சொல்லியிருக்காளோ அந்த இடத்துல இந்த நியாய சந்திரிகாக்காரரை எடுத்திருக்காரு அப்படின்னு அவர். அப்பை தீட்சிதர் சரித்திரம் என்ன, அவர் அப்பா கிட்ட அத்வைத்தம் வாசித்தார். அத்வைத்தம் வாசிச்சுட்டு மீமாம்சைகள்லாம் வாசிச்சு அதுக்கு வந்து யஜ்ஞயாதிகள்ல இறங்கி இந்த ராஜா கிட்ட பெரிய பண்டிதரா இருந்துவிட்டார். அவர் வாழ்நாள்ல ஒரு 30% 40% பிரைம் பீரியட்ல வைஷ்ணவால வெய்யறதுக்கே போயிடுது. ஏன்னா இவர் இந்த ராஜாவுடைய ஆசிரமத்தில் இன்னொருத்தர் இருந்தார். வைஷ்ணவர், அவரும் ராஜாக்கு வேண்டியவர் தான். அவர் இவரை வைய இவர் அவர் வைய இப்படியே போயிட்டு ஒரு 50 வயசு வரைக்கும். அப்புறம்
சுங்கேரி மட்டத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ரிஷிமாத்ம சுவாமிகள் அப்படி வரும்பொழுது இவரை பார்த்து இவரை சொன்னார், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கல, அத்வைத்தத்தை கொஞ்சம் படிக்க வேண்டாமா நீங்க, அதுக்கு கொஞ்சம் எழுத வேண்டாமா அப்படின்னு. அதற்கு பிறகு அவருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில அப்படி டேர்னிங் பாயிண்டா மாறி என்ன பண்ண ஆரம்பிச்சார், இனிமேல எல்லாம் அத்வைத கிரந்தம் தான் எழுதுறது அப்படின்னு ஆரம்பிச்சு அத்வைத கிரந்தத்தை பண்ண ஆரம்பிச்சார். அதுல அப்பொழுது எழுந்து சித்தாந்தலய சங்கிரகம்ங்கிற ஒரு விதம். அதனால்தான் அவர் சொல்ற தாத்தவசனம் வியாக்கியா அப்படின்னு ஞாபித்தான் அப்படின்னு எழுதியிருக்க. அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததான அவைகள்லாம் அந்த நோட்ஸ் எல்லாம் சிட்டா நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தேன், அதெல்லாம் பார்த்து எழுதி சொல்றேன். விவகாரம் முழுக்க என்ன, அந்த அப்பா சொல்லி கொடுக்கிற காலத்துல அப்பப்ப நோட்ஸ் எழுதினேன் பார்த்தல, அந்த நோட்ஸ் எழுதினத்தை ஒரு புத்தகம் எழுதிவிட்டார். நமக்கும் இப்படி ஒரு அப்பா இருந்தா இப்படி இருக்கும், நம்ம ஒரு புக் எழுத. அவர் அப்பா எப்படிப்பட்டவர் பாருங்க, பையனுக்கு பாடம் சொல்ற காலத்துல ஒரு சாட்சி அப்படின்னு ஒரு விஷயம்னா, இந்த சாட்சியை பத்தி பாமதிக்காரன்னு சொல்லிருக்காரு, விவரணக்காரன்னு சொல்லிருக்காரு, வார்த்தைக்காரன்னு சொல்லிருக்காரு, பாஷ்யத்துல என்ன சொல்லியிருக்க, இப்படின்னு ஹெட்டிங் வைஸா அப்படி லெக்சர் கொடுத்துருக்காரு. இப்ப இந்த ரீசர்ச் டாபிக்கா நம்ம சொல்றோம் பார்த்தேடா, இப்ப ஜீவன் என்ன, அந்தக்கரண அவச்சன சைத்தன்யம்னு ஒருத்தர், அந்தக்கரண பிரதிம்ப சைத்தன்யம்னு ஒண்ணு, அந்தக்கரண ஆபாச சைத்தன்யம்னு ஒண்ணு, அவித்யா பிரதிம்ப சைத்தன்யம் ஒண்ணு, அவித்யா அவச்சன சைத்தன்யம்னு ஒண்ணு, இப்படி இன்னென்ன கிரந்தத்துல எழுதியிருக்காரு. அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதி இப்படி பாடம் சொல்லல. அவர் எப்படி சொல்லியிருக்கார் குழந்தைக்கு, அப்பா இப்படி பாரு நீ வெறுமனை கேட்டுன்ற அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் எடுத்துன்னு இந்த டாபிக்ல என்னென்ன கிரந்தங்கள் என்னென்ன ஆச்சாரியால் இது வரைக்கும் டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அந்த டாபிக்னு அப்படி பாடம் சொல்லியிருக்காரு. அப்ப அவருக்கு அந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு ஒரு பிடிப்பு இருந்திருக்கணும். ஒரு புஸ்தகத்தை நம்ம பாடம் சொல்லும் பொழுதே பூர்வபட்சம் தான் நம்ம இடிக்கிறது. அவர் என்ன பண்ணியிருக்கார், ஒரே டிஃபரெண்ட் டாபிக்ஸ்ல ஒவ்வொரு டாபிக்கும் எடுத்து அந்த டாபிக்ல இது வரைக்கும் இருக்கக்கூடியதான ஆச்சாரியால் என்னென்ன சொல்லியிருக்கார் அத்வைத்தத்துல அப்படிங்கிறதுதான் சித்தாந்த தேச சங்கிரகம். சித்தாந்தங்களுடைய துளிகளை அதை ஓரிடத்துல சேர்த்து வைக்கிறது. இந்த சங்கிரகம்ங்கிற பதம் இருக்கு பார்த்தல, இது ஜெனரலி நாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சங்கிரகம்னு சொன்னா ஒரு சினாப்சிஸ்னோ இல்ல ஒரு சின்ன போர்ஷனோ குறைச்சல்னு அர்த்தம். சங்கிரகமா பேசுங்க, சுருக்கம்ங்கிற ஒரு அர்த்தத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சம்ஸ்கிருதத்துல சங்கிரகம்னு அப்படி இல்லை. பல இடத்துல இருக்கிறத ஓரிடத்துல சேர்த்துக்கிறதுக்கு சங்கிரகம் இருக்கு. ஸோ சங்கிரகம்னு சொன்னா என்ன அர்த்தம், டிஃபரெண்ட் பிளேசஸ் இருக்கிறது ஒரு இடத்துல சேர்த்து அதானே சங்கரிக்கிறார் அப்படிங்கிறது. ஸோ சித்தாந்தலய சங்கிரகம், விவரண பிரமேய சங்கிரகம்ங்கிற இடத்துல சங்கிரகம்னா மிஸ்னோமர். அது எப்படி நீங்க தமிழ்ல சங்கிரகம் வாசிச்சு சுருக்கமா சொல்லிட்டார் சார் அப்படின்னு சுருக்கமாவே சொல்லலை. அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விஸ்தாரமா சொல்லியிருக்கார். காரணம் என்ன, இங்க சங்கிரகம்ங்கிற பதத்துக்கு அப்படி அர்த்தம். அது பல இடத்துல இருக்கிறத ஓரிடத்துல சேர்த்து உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதான் அந்த கிரந்தத்தினுடைய கௌரவம். அப்படி இருக்கக்கூடியதான அர்த்தத்துல அந்த நியாயச்சந்திரிகாக்காரர் அவருடைய மதத்தை அவர் அப்பா ரங்கராஜாத்வரி அவருக்கு சொல்லியிருக்கார். யாருக்க அப்பா இருக்கு, அவர் இதை சொல்லியிருக்கார். மசூர் சரித்திரப்படியினர் இப்படி போய் அந்த புத்தகத்தை எழுத, அதுல இந்த பூர்வபட்சம் இருக்கு, சமாதானமா அங்க இருக்கு. அவர் அதை எடுத்து நமக்கு அழகா சொல்லியிருக்காரு. என்ன இந்த கிரந்தத்தை ரசிக்கிறதுக்கு முன்னால இவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப பாருங்க, கேசித்து பாத்தியத்துவம் சதி அசதிச்ச அனுபவன்னம் இது அனிர்வாச்சியத்துவம் இது ஆஹு. கேசித்து சில பேர், பாத்தியத்துவம் சதி அசதிச்ச அனுபவன்னம், சத்தா இருந்தா பாதிக்கப்படாது சார். இப்ப நம்ம பார்ப்போம், இந்த பிரபஞ்சம் இருக்கு பார்த்தல, பிரபஞ்சம் பாதிக்கப்படுறதுன்னு எதுவும் பார்க்கறா, அந்த பார்க்கிற பிரபஞ்சம்னு அப்படியே இல்லை, ஒரு நாளைக்கு போறது. நம்ம ஏதோ பர்மனன்ட்னு வச்சுட்டு இருக்கோம் சார். எது பர்மனன்ட்? எதுவும் இல்லை. பெரிய பெரிய பில்டிங் இருக்கிறான், பிக்சட் அசெட்னா உழைச்சு தள்ளிட்டான், பிளாட்டா கட்டிவிட்டான். விவசாரம் முழுக்க அயன் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரின்னா இவன் என்ன பிகாம் வாசிக்கிற காலத்துல அதுல பிக்சட் அசெட்னு வச்சுட்டு இருப்பான். இப்போ ஒண்ணுமே கிடையாது. பேங்க்ல பிக்சட் டிபாசிட்னா அன்பிக்சட் டிபாசிட்ன்றான். ஒரு யூனியன் முன்னால சேர்த்துருக்கா. எல்லாம் வேதாந்திகள் ஆயிட்டா சார் ஒரு வாழ்க்கையில. இப்ப பிக்சட்னு ஏதாவது இருக்கா? இரும்பால செய்யப்பட்டதான பதார்த்தமும் கொஞ்ச நாளான துரு பிடிச்சிருக்குது.
அப்படியே ரயில்வே ட்ராக் பார்த்துட்டே இருந்தோம். எந்த ட்ராக்ல ட்ரெயின் போறதோ அதான் இருக்கு. பக்கத்துல இருக்கிற சில ட்ராக் துரு பிடிச்சுட்டே இருக்கு. என்னைக்கு போகும் தெரியல. ஸோ வாழ்க்கையில பார்த்தீங்களா சூத்திர பாஷை பார்த்ததெல்லாம் நிஜமா தெரியும். எதுவும் பிக்சடா இல்லை. இப்ப சத்தான பதார்த்தமா இருந்தா அது அழியப்படாது. பிரம்மமானது சத்து, அது அழியப்படாது. ஸோ சத்துக்கு பாத்தியத்துவம் இல்லையோன்னா இல்ல. அசத்துக்கு பாத்தியத்துவம் இருக்குமா? யோசனை பார்க்கும். அது இருந்தா தானே சார் பாதிக்கப்படுறதுக்கு. ஸோ ஒரு பொருள் சத்தாக இருந்தால் பாதிக்கப்படப்படாது, அசத்தா இருந்தாலும் பாதிக்கப்படப்படாது. இந்த பிரபஞ்சம் பாருங்க, இதுல எந்த பொருளா இருந்தாலும் பாதிக்கப்படுறது. எப்ப பாதிக்கப்படுறதோ இது சத்தா இருக்க முடியுமா சார்? அசத்தாக இருக்க முடியுமா? சத்தும் இல்லை அசத்தும் நடுவில் என்னவா இருக்கலாம்? அது போன பிரகரணத்துல நம்ம என்ன சொன்னோம்? சத்து என்ன பாத்தியதா, அசத்து என்ன பிரதி, இந்த ரெண்டையும் சேர்த்து ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பாதிக்கப்படுறதோ இல்லையோ அனிர்வச்சனீயம். ஏன் சுவாமி? சத்தா இருந்தா பாதிக்கப்படாது. ஏன்னா பைன சத்தா அழியாது. அசத்தா இருந்தால் அசத்து இருந்தா தானே பாதிக்கப்படுறது. பஞ்சாபத்தில் இருந்தா தானே அவருக்கு பேரு இல்லையே. ஸோ சத்தா இருந்தாலும் பாதிக்கப்படாது, அசத்தா இருந்தாலும் பாதிக்கப்படாது. உலகத்தில் இருக்கிற பொருளா இருந்து பாதிக்கப்படுறோம். ஸோ பாதிக்கப்படுறதை கண்டிருக்கோம். ஸோ இது சத்தம் இல்லை, அசத்தும் இல்லை. அப்ப என்ன சார்? அனிர்வச்சனம். இப்படி ஒரு புதுசான ஒரு யுக்தியை அவர் கண்டுபிடிச்சார் விவகாரம் முழுக்க. அதனாலதான் விவேக சூடாமணி பிரகடனத்துல பாஷ்யக்காரர் தன்னாப்யசன்னாப்யுபயாத்மிகானோ பின்னாப்யபின்னாப்யுபயாத்மிகானோ சாங்காப்யசங்காப்யுபயாத்மிகானோ மகாத்புதா அனிர்வச்சனீய ரூபா பாய்தருந்து ஆச்சாரியர். இதே தான் இந்த நியாயத்திற்காரருக்கு எங்க இருந்து சார் வந்தது விஷயம்? பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். நல்லா யோஜனை பண்ணி பார்க்கணும். அவர் சொல்லாத விஷயமே கிடையாது. பாஷ்யக்காரர் சக்கரவர்த்தி அவர் சொன்னாத விஷயம் எங்கேயுமே கிடையாது. நீங்க சாதாரணமாக ஏதோ இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கப்படாதுங்க. வெஸ்டர்ன் பிலாசபி பார்த்தேன்னா அவ சொல்ற விஷயங்கள் எல்லாமே பாஷ்யத்துல இருக்கு. விட்டன்பர்க் அவா இவா சொல்றதெல்லாம் எடுத்து பார்த்தேன்னா இங்க இருக்கிறது தான் அவ சொல்லிட்டு இருக்காளே தவிர புதுசா ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க அவரை சங்கர அவதாரம் சொல்லிட்டு இருக்கோம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதாராம் பிரம்மாதி பிரம்மணோதி பிரம்மாதிவோம்னு சொல்லிக்கொண்டு அப்படிப்பட்டதான அவருக்கு மேல யாராவது சொல்ல முடியுமா? என்ன யோஜனை பண்ணி பார்த்தேன்னா அதனால ஒன்லி திங் நம்ம என்ன பண்ணலாம்? பாஷ்யத்தை பாராட்டு. அத்வைத இதெல்லாம் வேண்டாம்னு சில பேர் சொல்றான். அதுல சந்தேகம் இல்லை. சொல்றது ரைட்டு தான். பாஷ்யத்துல எல்லாமும் இருக்கு. பகவத்பாதாவுடைய பாஷ்யத்துல இல்லாத விஷயம் கிடையாது, யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா அந்த பாஷ்யத்துல இருக்கிற விஷயத்தை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு எப்ப சார் தெரியும்? இந்த கிரந்தங்கள் வாசிச்சா தானே புரியும். அதனால பாஷ்யத்தை என்ஜாய் பண்றதுக்கு இது பெஸ்ட்டுங்க. மோட்சத்துக்கு பிரஸ்தானத்திலே பாஷ்யம் போறோம். ஆனா பிரஸ்தானத்திலே எப்படின்னு அக்கக்கா வாசிக்கணும், வேர்ட் பை வேர்டு வாசிக்கணும், அந்த பதத்தை பிரித்து வாசிக்கணும். அந்த வாசிச்சுன்னா பதத்தை வாசித்து அப்படியே மனனம் பண்ணிட்டே இருக்கு. அப்படி பண்ணிட்டே இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா விஷயமும் அதுக்குள்ள இருக்கு. இவர் எவ்வளவு சுலபமாக பாஷ்யக்காரர் சொன்னதை நம்ம எத்தனை தடவை விவேக சூடாமணி படிச்சிருக்கோம், எத்தனை தடவை பாஷ்யம் வாசிச்சிருக்கோம். ஆனா அதை எப்படி சுலபமா சொல்றாரு பாருங்க. அவர் சொன்னதான் சொல்றாரு. ஐயா, பிரபஞ்சத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கு, பிரபஞ்சமும் அழிந்து கொண்டிருக்கு. சத்தா இருந்தால் அழியப்படாது, அசத்தா இருந்தாலும் அழியப்படாது. ஏன்னா அசத்து இருந்தா தானே அழியறதுக்கு. ஆனா இது அழியறதுனால சத்தம் இல்லை அசத்தும் இல்லை. இது என்ன சார் இருக்க முடியும்? சத்தம் அசத்தும் இல்லாது அனிர்வச்சனீயம். இப்படி ஒரு சுலபமான ஒரு வழி சொல்லிட்டார் பாருங்க. கேசித்து சில பேர் இந்த கேசித்துன்னு சொல்ற பத்தியா எதுக்குன்னா பழைய கிரந்தத்தை அவர் டச் பண்ணல. யாரு? நியாயாமிரதக்காரர். அதனால அது அப்படியே சொல்றார். கேசித்து பாத்தியத்துவம் சதி அசதிச்சா, சத்தா இருந்தாலோ அசத்தா இருந்தாலோ அனுபவர்ணம் இது அனிர்வச்சம் இத்யாஹு. இப்ப அதுக்கு சொல்லிட்டார். இப்ப நக அதீதே தற்கால அசதி வம்ச பிரதியோகித்வவத் சர்வதா அசதி அத்தியந்தாபாவ பிரதியோகித்வம் ஸ்யாத். இதுக்கு மேல அந்த நியாயாமிரதக்காரர் கேட்டதான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். அதுக்காக அனுவாதம் பண்ணிட்டு இருக்க. இப்ப நக அதீதே தற்கால அசதி துவம்ச பிரதியோகித்வவத்
இப்போ ஒரு குடம் இருக்கு சார். இந்த குடம் இருக்கு. இந்த குடமானது உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? துவஸ்தமா போயிடுச்சு. எது உடைஞ்சது? குடம் உடைஞ்சது. ஸோ குடத்துக்கு துவம்ச பிரதியோகின்னு பேர். எது உடைஞ்சதோ அதுக்கு துவம்ச பிரதியோகின்னு பேர். துவம்சன்னா உடைஞ்சது. எது உடைஞ்சது? குடம் உடைஞ்சது. இப்ப இருக்கிற குடத்துக்கு துவம்ச பிரதியோகின்னு சொல்றோம். ஆனா நேற்று ஒரு குடம் இருந்தது. அந்த குடத்துக்கு துவம்ச பிரதியோகித்துவம்னு சொல்றீங்களா? ஏன் சார், குடமும் இல்லை, துவம்ச பிரதியோகித்துவமும் இல்லை. அதீதே துவம்ச தற்கால அசதி துவம்ச பிரதியோகித்வது சர்வதா அசதி, எப்பொழுதுமே இல்லாதான எது? சகசிருங்கம், ருசுங்கம், அதே போலயே மரடி மைந்தன், இவைகள்லாம் எப்பாவது இருக்கா? இல்ல. அது என்ன? அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம். நேற்று இருந்த குளத்துல எப்படி துவம்ச பிரதியோகித்துவம்னு சொல்றீங்களோ, இன்னும் நேற்று குடம் இருந்தது, இன்னைக்கு குடம் இல்ல. அப்ப இன்னைக்கு அந்த குடம் என்னாச்சு? துவம்ச பிரதியோகி. அதே போலயே 3 காலத்திலையும் இல்லாதான சகசிருங்கம் அத்தியந்தாபாவ பிரதியோகி. கரெக்ட் தானே? அதனால என்னாச்சு? ததாச்ச பாத்தியத்துவம் ந அத்தியந்த அசத்வ விரோதி. இப்ப பாத்தியமா இருக்கக்கூடியதான இந்த பொருள், உலகத்துல இருக்கக்கூடியதான பொருள் பாருங்க, இது என்ன? அத்தியந்த அசத்துவம். 3 காலத்துலையும் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். அதனால மித்யாத்துவமும் அத்தியந்தாபாவ பிரதியோகி, இந்த அத்தியந்த அசத்துவம் அத்தியந்தாபாவ பிரதியோகி, ரெண்டும் ஒண்ணு தானே, இருக்கட்டுமே. அதனால மித்யாத்துவத்துக்கும் அத்தியந்த அசத்துக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்க. இதுக்கு ஆன்சர் முன்னாலேயே நம்ம சொல்லிட்டோம். அது நல்லா கவனிக்கணும். ஆனா வேற விதமா சொன்னோம் நம்ம. எப்படி சார் வேற விதமா சொன்னேன்? கிளிஞ்சல்ல ரஜதம் இருக்கு, காணப்பட்டது. கிளிஞ்சல்ல பார்த்ததான ஒரு ரஜதம் இருக்கு. இந்த ரஜதம் எப்படிப்பட்டது? நீங்க பார்க்கறதுக்கு முன்னால வெள்ளி இல்ல, பார்த்து விட்டா அதுக்கப்புறம் இது இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன். பார்த்த பிறகு அது ரஜதம் இல்லையே தீர்மானம் பண்ணிவிட்டு, அப்ப அது என்ன? அப்பவும் இல்லை. நீங்க வெள்ளி காணப்படுறதுக்கு முன்னால வெள்ளி இல்ல, வெள்ளி வந்து அழிஞ்ச பிறகும் வெள்ளி இல்ல. நீங்க வெள்ளிய பார்த்தீரே, அந்த சமயத்துல வெள்ளி இருந்ததோ? அப்பவும் வெள்ளி இல்ல. 3 காலத்திலையும் வெள்ளி இல்லையா? ரைட். இது ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு விவகாரம், இளைஞர்ல பார்க்கக்கூடியதான வெள்ளி தாங்கள் பார்க்கறதுக்கு முன்னால வெள்ளி இல்ல, இது வெள்ளி இல்லைன்னு அறிந்த பிறகு அது அங்கே வெள்ளி இல்ல, தாங்கள் பார்த்த சந்தர்ப்பத்தில் அப்பவும் வெள்ளி இல்ல. என்ன பார்த்தது? நீங்களே சொல்லிருக்க, இல்லாத வெள்ளியை பார்த்தையா அப்படி. வெள்ளி யாரு முக்காலத்திலையும் இல்ல. அப்கோர்ஸ் முக்காலத்திலும் இல்லைங்கிறது எப்ப கண்டுபிடிச்சு? பாகம் வந்த பிறகு இருக்கட்டும். நீங்க பின்னால பார்த்தாலும் வசுதா 3 காலத்திலையும் வெள்ளி இல்லை. இது ஒரு பொருள். இது இப்படி இருக்குங்க. வாயுல ரூபம் இருக்கா சார்? முன்னாலேயும் இல்லை, இப்போ இல்லை, நாளைக்கும் இல்லை. என்ன சார் வித்தியாசம்? வாயுவிலையும் 3 காலத்திலையும் ரூபம் இல்லை, கிளிஞ்சல்லையும் 3 காலத்திலையும் வெள்ளி இல்லை. அது ரெண்டும் ஒண்ணா அப்படின்னு கேட்டார். இல்ல சார், ரெண்டும் வெவ்வேறு. ஏன்னா வாயுல ரூபம் 3 காலத்திலையும் பார்க்க முடியாது. வெள்ளியில ரூபமானது நீங்க பார்த்த சமயத்துல இருந்தா போல பார்த்து, இது ஏமாற்றத்துக்கு விஷயமாச்சு, அது ஏமாற்றத்துக்கு விஷயமாகாது. 3 காலத்தையும் வெள்ளி இல்ல, 3 காலத்தையும் இல்லாத போதிலும் ஒரு பொருளானது நடுவுல ஒருத்தருக்கு ஏமாத்திட்டு இன்னொரு ஏமாத்தல. எது ஏமாத்துறதோ அது அனிர்வச்சனீயம், எது ஏமாத்தலையோ அது அசத். அதான் வித்தியாசம். அசத்தான பதார்த்தம் முக்காலத்திலையும் இல்ல, அது ஒண்ணும் உங்களை பண்ணல. இந்த அனிர்வச்சனீயமான பதார்த்தம் என்ன பண்ணிட்டு நடுவில் உங்களை திண்டாட வச்சது. இதுதான் சார் வித்தியாசம். ஸோ அத்தியந்த அசத்தாக இருக்கக்கூடியதான பொருளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறான் பூர்வபட்சி. ஏன்னா பிரபஞ்சமும் முக்காலத்தில் இல்லையோன்னா, பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு முன்னால இல்லை, பிரபஞ்சம் அழிஞ்ச பிறகு இல்லை, நடுவில் இருக்கிற சமயத்துல காணப்படுறதை தவிர ஞானம் வந்த பிறகு இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்க பாரு. ஸோ வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அத்தியந்தாபாவம், அத்தியந்தாபாவ பிரதியோகிக்கிற பிரபஞ்சத்துக்கும் அசத்துக்கும் என்ன வித்தியாசம்? விரோதமே இல்லையே. இது முக்காலத்திலும் இல்லை, அதுவும் முக்காலத்திலும் இல்லை அப்படின்னு தரலாம். அதீதே தற்கால அசதி துவந்த பிரதியோகித்துவது, இன்னைக்கு இல்லாததான நேற்றுக்கு இருந்த குடத்தில் எப்படி துவம்ச பிரதியோகித்துவம் இருக்கோ,
அதே போல சர்வதா அசதி, முக்காலத்திலையும் இல்லாதான சுத்தி, இது சகசங்கம் போன்ற பதார்த்தங்களுக்கு அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் சாத். அதுதான் அத்தியந்தாபாவ பிரதியோகம். இது முக்காலத்தும் இல்லை. ததாச்ச ஆகையால் வாத்தியத்துவம் ந அத்தியந்தாசத்துவ விரோதி இது வாத்தியம். இப்படின்னு பூர்வபட்சம் சொல்ல, காலாந்தர சத்தாயாக காலாந்தர சத்தாம் பிரதி அனுபயோகேபி, ஒரு காலத்துல இருந்ததுங்கிறது இன்னொரு காலத்துல இருக்குங்கிறதுக்கு உபயோகம் இல்லாத போனாலும் வித்யமானதா தசாயாமேவ கடாதோ துவம்ச பிரதியோகித்வம். இப்பொழுது எப்பொழுது குடம் இருக்கோ அப்பொழுதுதான் சார் துவம்ச பிரதியோகின்னு சொல்லணும். கடத்தை குடமே இல்லாத சமயத்துல துவம்ச பிரதியோகி கர்மம் அதுல எங்கேயிருந்து வந்து உட்காரும்னு கேட்கிறேன். குடம் போயிடுது. குடம் போன பிறகு என்ன சார் இருக்கு, என்ன இருக்குன்னு துவம்ச பிரதியோகித்துவம் எங்க இருக்குன்னு கேட்டார். அவன் ஏதோ கான்செப்ட மனசுல வச்சுன்னு பேசுறா. துவம்ச பிரதியோகித்துவம் படத்துல எங்கேப்பா இருக்குன்னு கேட்டார். காலாந்தரத்துல இருந்த பதார்த்தமானது காலாந்தர சத்துக்கு உபயோகம் இல்லாத போனாலும் வித்யமானதா தசாயாமேவா, குடம் இருக்கிற காலத்துலதான் கடாதோ துவம்ச பிரதியோகித்துவம் அனித்யோ கடோ அஸ்தி இது பிரதீதே. என்ன எப்படி நமக்கு தோன்றது? அனித்தியமான கடம் இருக்கு சார். இந்த கடம் இருக்கே காணப்படுறது அது அனித்தியம், இப்படிதான் நமக்கு தோன்றது. கடம் போன பிறகு கடம் போச்சுங்கிறத தவிர போன கடம் இருக்குன்னு சொல்லிடலாம். இங்க எப்ப சொல்லும் பொழுது போன கடம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனா இருக்கிற குடம் தான் அனித்தியம்னு சொல்ல முடியும். அதான் விவகாரம். நது துவம்சாதி காலே கட துவம்ச பிரதியோகித்துவம். கடம் உடஞ்ச சமயத்தில் கடத்துக்கு துவம்ச பிரதியோகித்துவம்னு சொல்லப்படாது. அதானேம் கடாதீனாமேவ அபாவம். நையாயிரம் ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு நீங்க பாட்டுக்கு ஆமாமா நம்பிட்டு இருக்கல. இது ரொம்ப நாளா இந்த நியாய சாஸ்திரம் வாசிச்சு நமக்கு என்னன்னா, குடம் போயிடுதா துவம்ச பிரதியோகி கடம் அப்படி. கடம் இருந்தா தான் இந்த துவம்சத்துக்கு பிரதியோகி ஆரம்பிச்சு. கடமே போயிடுது. துவம்ச அபாவம்னா அது போனதுன்னு அர்த்தம். துவம்சம்னா போயிடுது. அந்த துவம்சத்துக்கு அபாவம்னு பேரு. அபாவங்கள் 4 இருக்கு. பிராகபாவம், பிரதோம்சாவம், அந்யோன்யாபாவம், அத்தியந்தாபாவம். They are all absence. இப்போ போன பிறகு ஒரு குடம் உடஞ்ச பிறகு அது ஒரு ஆப்சன்ஸ் தானே. குடம் இல்லையும் தான் ஆப்சன்ஸ் தானே. இப்ப அந்த ஆப்சன்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லணும் நீங்க? யாருக்கு ஆப்சன்ஸ்? அது யாருடைய ஆப்சன்ஸ்? குடத்தினுடைய ஆப்சன்ஸ் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், குடமே போன பிறகு குடத்தினுடைய ஆப்சன்ஸ் எப்படி சொல்வேன்? லோகத்துல ஒரு பொருள் இருக்கு சார், உங்ககிட்ட மோட்டார் கார் இருக்கு, அதை அவருக்கு கொடுத்துட்டு கொடுத்த பிறகு இது யாருதுன்னு அவர் கேட்கிறேன். அண்ணா கொடுத்தார், ரைட். இப்ப 2 பேரும் இருக்கு, அதனால இல்ல அந்த பொருளே இல்லாத சமயத்துல எப்படின்னு சொல்ல முடியும்? துவம்ச பிரதியோகின்னு சொல்ற இடத்துல அந்த குடம் இருந்தா பரவாயில்ல. எந்த குடத்தை நீங்க சொல்றீங்களோ அந்த குடமே இல்லையே, அது எப்படி அபாவம்னு சொல்றீங்க? நச்சதரிஹி கடஹ நத்வம்ச பிரதியோகி இது பிரத்யேஸ்யாத். குடம் துவம்ச பிரதியோகி இல்லைன்னா அது இல்லையோன்னா குடம் துவம்ச பிரதியோகி இல்லை அப்படின்னு அறிவு வரட்டுமேன்னு கேட்டார். நச்சதரிஹி கடோ நத்வம்ச பிரதியோகி இது பிரத்யேஸ்யாத் ந ரூபவான் இத்யஸ்யாபி பிரசங்கா. இவ பாருங்க, ரூபவான் இத்யஸ்யாபி பிரசங்கா. கடோ ரூபவான்னு சொன்னேன். கடத்துல ரூபம் இருக்கு. கடம் போன பிறகு கடோ ரூபவான பிரத்தியம் அர்த்தமே வருமா? அப்ப அதே போலயே கடம் இல்லாத சமயத்துல கடம் நான் அத்தியந்த பிரதியோகி நான் கடம் வருவா? விவகாரம் என்னாச்சுன்னா, அவன் ஒரு ஸ்ட்ரக்சரா எழுதிட்டான். அவன் எழுதுறது முதல்ல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மெத்தடுக்கும் அவ மெத்தடுக்கும் அப்ரோச்ல வித்தியாசம். அத்வைதிகளை என்ன ஆரம்பிச்சா, டாப் டு பாட்டம் ஆரம்பிச்சா. இவ என்ன சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு பிரம்மத்தோட ஆரம்பிச்சு அந்த ஃபார்ம் பேசிஸ் பிரம்மம் இருக்கும் இல்லையோ, அந்த பிரம்மத்துல இருந்து தஸ்மாத் தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூத ஆகாஷாத் வாயு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை பிரம்மத்தினுடைய அடிப்படையில எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ எப்ப பார்த்தாலும் அத்வைதிகள் எது சொல்லும் பொழுதும் சங்கடா, அவருடைய மெத்தடை பார்க்கணும். சங்கடா அத்து கடமா தோன்றது. ஸோ கடமா தோணித்து. கடமா தோன்றதுக்கு முன்னால என்ன இருந்தது? சத்தா தான் இருந்தது. கடமா தோன்றப்ப சத்தா இருக்கு. கடம் போன பிறகு என்ன மிஞ்சி இருக்கோம்? சத்து தான். மண்ணிலிருந்து இருந்து வந்த குடமானது மண்ணாக இருந்தது குடமாச்சு. குடமா இருக்கும் பொழுது மண்ணத்தான் இருக்கு. கடைசியில என்ன ஆகிறது? குடம் உடனே மண்ணை தான் ஆகிறது.
இவனுடைய அப்ரோச் என்ன, காரணத்துல இருந்து காரியத்துக்கு வந்திருக்கான். ஸோ இவனுக்கு எப்ப பார்த்தாலும் காரணம் அழியாது. என்ன, மண்ணு குடமா மாறும், சில்லாக மாறும், பொடியாகும், மறுபடியும் மண்ணா தான் ஆகும் சார். ஸோ இந்த அழியாத பதார்த்தம் ஒண்ணு இவனுக்கு எப்பவுமே இருக்கு. அத்வைக்கு இந்த நையாயிகன் என்ன பண்ணிவிட்டான், பிரம்மத்தை தேடணும்னு ஆரம்பிச்சு உலகத்துல தேட ஆரம்பிச்சான். அவன் உலகத்துல தேட உலகத்தை 7ஆ பிரிச்சான். பதார்த்தங்கள் 7, அதுல திரவியம், சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சான். சப்ஸ்டன்ஸ், குவாலிட்டி, ஆக்ஷன், இப்படி ஆரம்பிச்சான். இந்த சப்ஸ்டன்சஸ் என்னன்னா 9 பிரதான பதார்த்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு பிருத்திவி, அப்ப, தேஜஸ், வாயு, ஆகாசம், காலம், திக்கு, ஆத்மா, மனசு. இதுல ஒரு ஆத்மான்னு ஒண்ணு மாட்டின்னு இருக்கு. விவகாரம் என்னன்னு, இத்தனை பதார்த்தங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன பண்ணணும், மிக்சரை போட்டு அந்த மிக்சர்ல இருந்து ஒவ்வொன்றா பிரிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறோம். இந்த பிரிக்கிறேன்னு ஆரம்பிக்கிற காலத்துல என்ன ஆயிடுத்து, ஒரு பொருள் கடம்னு ஒண்ணு எடுத்துட்டேன்னா இது ஆத்மா இல்ல அப்படின்னு சொல்லணும். ஆத்மா இருக்கா போல தோன்றதே நான் கடத்துல சத்து இருக்கு எப்படி ஆரம்பிச்சோம். விவகாரம் என்ன, கடத்துல சத்து இருக்குன்னு சொன்னாவும் நாங்க சத்து கடமா தோன்றதுன்னு. சத்து கடமா தோன்றது, தங்கம் தான் மோதிரமா தோன்றது, தங்கம் தான் வளையா தோன்றதுன்னா அவன வளையில தங்கம் இருக்குன்னா நமக்கு எது சார் பிடிக்கிறதுன்னா, வளையில தங்கம் இருக்குன்னு அவன் சொல்றதுதான் புரிகிறது சார் முதல்ல. ஏன்னா லோகத்துல எப்படி இருக்கு தெரியுமா, வளை இருக்கு என்ன பத்திரமா இருக்குது, அது தங்கம், அது இப்படி சொல்லி சொல்லி நமக்கு எந்த சம்ஸ்காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த சம்ஸ்காரம் வழியாகவே அவன் சொன்னதுனால அவன் வழியில நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ கடம் உடஞ்ச பிறகு கடம் போச்சு. கடம் போச்சுன்னா என்ன இருக்கு, அதான் அபாவம் இருக்குன்னா. அபாவம் எப்படி அப்படி இவன் சொன்னா புரியாது. ஏன்னா கடம் தான் போச்ச, கடம் போச்சுன்னா என்னதான் இருக்குன்னா இப்ப கடம் இல்லை, அப்ப இப்ப என்ன இருக்கு, அபாவம் இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டான். இதை நமக்கும் சொல்லி சொல்லி அப்படியே புரிஞ்சுட்டோம். வஸ்துதா என்னன்னா, கடம் போச்சுன்னா என்ன இருக்கு, மண் இருக்குன்னு சொல்லணும், சில்லு இருக்குன்னு சொல்லணும் நம்ம. ஆனா அது சொல்லி வழக்காத்தனால, வழக்கம் இல்லாதனால நம்ம என்ன பண்றோம், அபாவமும் அவன் சொன்னது அப்படியே புரிஞ்சுட்டோம். அதனால விவகாரம் கடம் போன பிறகு ரூபம் இருக்குன்னு சொல்லேன் பாருங்க. கடம் போன பிறகு கடத்துல துவம்ச பிரதியோகித்துவம் இல்லையேன்னு சொல்ற மாதிரி ரூபமும் ஒரு கடம் ரூபவான் வெறும் ரூபம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா, முடியாது. சமானியா சொல்லணும். அத யாவத் சத்துவம் ரூபசத்வாத் நைவம், அப்படி இல்லப்பா. யாவத் சத்வாத் குடம் இருக்கிற பரியந்தம் ரூபம் இருக்கோ இல்லையோ, அதனால ரூபவான பிரதீதி அது வரைக்கும் இருக்கும். குடம் போன பிறகு ரூபவான பிரதீதி வராதுன்னா அப்ப என்ன, சமம் பிரகிருதேபி, இங்கேயும் கடம் இருக்கிற இருக்கிற காலத்துல துவம்ச பிரதியோகின்னு சொல்லும். கடமே போன பிறகு துவம்ச பிரதியோகித்தும் கடத்துல இருக்குன்னு சொல்றது நியாயம் இல்லை. வஸ்து தஸ்து நிஜமா என்னென்ன, துவம்சகாலோபி கடோத்வஸ்தா இது துவம்ச பிரதியோகிதா கடை பிரதீயதே ஏவா. குடம் உடஞ்சிருக்கிற காலத்துல, உடையிற சமயத்துல கடோத்வஸ்தா குடம் உடைஞ்சது, இது துவம்ச பிரதியோகிதா, அந்த துவம்ச பிரதியோகித்துவம் கடே பிரதீயதே ஏவா. சொல்றது நல்லா தான் இருக்க, ஆனா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வரலையே சார் நீங்க கேட்பேன். ஆனா கடஸ்தலத்துல எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரல, சில சமயத்துல எக்ஸ்பீரியன்ஸுக்கு வருது. என்ன, இந்த வாழைப்பழம் ஆத்துல வாங்கி வச்சிருக்கேன். இந்த வாழைப்பழம் ஒண்ணுதான் எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான பரிசு. மீதி பழங்கள்லாம் அன்னைக்கே கட் பண்ணி சாப்பிட்டு விடுது, ஏன்னா விலை ஜாஸ்தி, அது அழுக விட மாட்டேன். இந்த வாழைப்பழம் மட்டும் ஒரு மூலை இருக்கும், நாளைக்கு சாப்பிடலான்னு வச்சுருப்பேன். அது ஒரு பாதி அழுகி இருக்கும், இன்னொரு பாதி அப்படியே இருக்கும். குழந்தைகளுக்கு அது அழிய போட்டு எடுத்துவிட்டு மீதி எடுத்து சாப்பிடுன்னு கொடுத்துருவேன். நீங்க சாப்பிட்டு சாதாரணமா இங்கே நடக்கக்கூடியதான விஷயம் தான். இப்ப என்னாச்சு, இது அழுகிண்டே இருக்கு, அழுகிண்டே இருக்கு. பாருங்க, 2 பொருளை சேர்த்து வச்சிருக்கேன், இருக்கு அழிந்தும் இருக்கு. அப்ப என்ன, அழிகிற காலத்தை துவம்ச பிரதியோகித்தும் இருக்கா இல்லையா, இருக்கு. என்ன சார் சாஸ்திரத்தை போய் இப்படி சொல்லல, சாஸ்திரம் வாசிச்சு பார்த்தா தெரியும். ரொம்ப பேர் என்ன நினைச்சிருக்க, சாஸ்திரம் புத்தகத்துலதான் இருக்குன்னு இல்லை, நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்துட்டேன்னா துவம்ச பிரதியோகித்தும் அந்த காலத்துல இருக்கா சார், இருக்கு, தோன்றது அழிகின்றே இருக்கு சில பதார்த்தங்கள். அதே போலதான் சில பதார்த்தங்கள்லாம் வாசனை வர தெரிகிறது எடுத்து தூக்கி போட்டுப்பா, இந்த தொகையெல்லாம் வச்சுட்டுப்பா பார்த்து, அது வேண்டாம் கெட்டு போயிட்டே இருக்கும்பா மம்மி. கெட்டு போனா போச்சுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இருக்குன்னு சொல்லுங்களேன். என்ன இந்த சாஸ்திரம் எல்லாம் வேண்டாம்பா, அனாவசியமா மாட்டிக்கப்படாது, நம்ம ரசிக்கணும் அவ்வளவு தவிர
கெட்டு போயிட்டே இருக்கு, வாசனை வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறாளா இல்லையா? அதான் சொல்றார். வஸ்து தஸ்து இன் ரியாலிட்டி கடஹா துவஸ்தஹா இது, கடம் போயிடுத்துங்கிறது வம்ச பிரதியோகிதா கடே பிரதீயத்தேயேவா, அது அழிந்துட்டே இருக்குங்கிறது அந்த சமயத்துல தெரிகிறது. ததாச்ச அநாகத வர்த்தமானத அதீதாவஸ்தாக கிரமேண ஆவிர்பாவயம் திரோபாவயம் ச அனிர்வாச்சியோ கடः காலத்ரயேபி அனுஸ்யூதः இதி நஹ சித்தாந்தः. இப்ப அத்வைத சித்தாந்தத்தை சொல்ற பாருங்க. ஒரு குடம் இருக்கே, இந்த குடமானது நேற்றுக்கு இருந்தது, இன்னைக்கு இருக்க, நாளைக்கு இருக்க வச்சு ரொம்ப குறிக்கிற டயத்துல. இந்த இதே விதமாக அநாகத வர்த்தமான அதீதாவஸ்தா, ஒரு குடத்துக்கு 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. நேற்று இருந்த நிலை, இன்னைக்கு இருந்த நிலை, நாளைக்கு இருக்கிற நிலை. ஸோ பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இந்த 3 நிலையிலையும் என்ன ஆச்சுனர், ஒரு குடம் நேற்று இருந்த நிலையை விட்டு இன்னைக்கு நிலைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு இருக்கிற நிலையை விட்டு நாளைக்கு நிலைக்கு வரப்போறது. இதே குடம். இப்ப இந்த 3 நிலைகளையும் மாத்திக்கொண்டே இருக்கு குடம். அது குடமானது அதே குடமா இருக்கு நீங்க நினைக்கிறீர்கள். அந்த குடம் என்னாச்சு, நேற்று இருந்த நிலையை விட்டு விட்டு இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு இருந்த நிலையும் விட்டு விட்டு நாளைக்கு வரப்போற நிலைக்கு வரப்போறது. இதை விட இன்னொன்னு நம்ம சொல்லலாம். நம்மளே பாருங்க, பழைய யவனாவஸ்தை விட்டுட்டு சொல்லாமா, இப்ப வார்த்தக்கியாவஸ்தைக்கு வந்திருக்கோம். இந்த வார்த்தக்கியாவஸ்தை பிறகு என்னாச்சு, மகா வார்த்தக்கிய போலான்னு சொல்ல வேண்டாம், மகா வார்த்தக்கியாவஸ்தைக்கு வர போறோம். இப்ப ஒரே மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கார், அந்தந்த நிலையை விட்டு விட்டு புது புது நிலைக்கு வந்துட்டு இருக்கானா இல்லையா? இதான் சார் நடக்கிறது. இது 3மே அனிர்வச்சனீயம் தான். ஏன்னா 3மே அழியப்படாத, அழிஞ்சிட்டு இருக்க. எப்ப அழிகிறதோ அது அனிர்வச்சனீயம். முதலையே சொல்லிட்டேன், பாத்தியமானது சத்தா இருந்தா வராது, அசத்தா இருந்தா வராது, ஆனா பாதிக்கப்படுறது. பழைய நிலையை போயிடுத்து, போனதுனால அது அனிர்வச்சனீயம். ஸோ விவகாரம் என்னென்ன, எங்க மதத்துல காணக்கூடியதான பொருள்கள் எல்லாமே அதாவது அந்தந்த நிலையை மாற்றிக்கொண்டே காணப்படுகிறது. ததாச்ச அநாகத, அநாகதன ஃபியூச்சர், வர்த்தமான பிரசன்ட், அதீத பாஸ்ட் அவஸ்தாக கிரமேண ஆவிர்பாவயன்னு திரோபாவயன்னு, சிலதை மறைத்துக்கொண்டு சிலதை புதுசாக காட்டிக்கொண்டே அனிர்வாச்சியோ கடஹ காலத்ரயேபி அனுஸ்யூதா இதி நஹ சித்தாந்தா. ஆகையால் அத்வைத சித்தாந்தம்னா என்ன சார், உலகமானது ஒரு காலத்தில் பிரம்மத்தில் இருந்து பிறகு காணப்பட்டு அப்பப்ப மாறிக்கொண்டே இருந்து பிறகு பிரம்மமா போறது. இதுதான் சார் நடுவில் இருக்கிற பிரபஞ்சத்தினுடைய ஸ்வபாவம். இத பகவத்கீதையில அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரதா அவ்யக்த நிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. என்ன கிளியர் சொல்லிவிட்டு இப்படி இவர் அநாகத அதீத அவஸ்தாவஸ்தா கிரமேண ஆவிர்பாவயம் திரோபாவயம் அனிர்வாச்சியோகட காலத்திரேபி அனுஸ்யூதா இது ந சித்தாந்தா. இந்த சித்தாந்தம் எங்க சொல்லியிருக்கார், பகவத்கீதையில சுலபமா சொல்லியிருக்கார். அவ்யக்தமான பிரம்மத்திலிருந்து தொடித்து கொஞ்ச நாள் வியக்தமாக காணப்பட்டது, பிறகு அவ்யக்தமாக போயிடுறது. ஸோ விவகாரம் என்ன, நான் சதேவ சௌமியதமக்ராசி முதல்ல சொன்னேன். பிறகு எதோவாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்திரையந்தே அதிகம் விசக்தி. புதுசாக நான் சொன்னேன். இதை விட்டு விட்டு நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கியப்பா அப்படின்னு தர. அவ்வளவுதான். ஏவஞ்ச சதி அனிர்வாச்சத்துவமேவ பிரதியோகித்வாதோ பிரயோஜகம் இது சித்தம். இப்படி இருக்கிற காலத்துல அனிர்வாச்சம்தான் பிரதியோகித்வாதோ பிரயோஜகம். ஒரு பொருள் பிரதியோகியா இருக்கணுமையானால் அது எப்படி சார் இருக்கணும், அனிர்வாச்சமா இருக்கணும். பிரதியோகி ஆயிடுச்சுன்னா அது அனிர்வாச்சம். சத்தத்துக்கு பிரதியோகி இல்லை. சத்தம் அபாவமா இருந்தது அபாவ பிரதியோகியாகும். அசத்துக்கு பிரதியோகம் இல்லை. ஏன்னா அசத்துக்கு அத்தியந்தாபாவம் இருந்தா தானே அத்தியந்தாபாவ பிரதியோகியாகும். பிரதியோகித்துவம்னு வந்தா அது என்னமா இருக்கணும்,
அனிர்வச்சனீயமா இருக்கு. அபாவ பிரதியோகின்னு நீங்க சொன்னேடையானால் பிரதியோகித்வாதம் பிரயோஜகம் அனிர்வச்சனீயம் பிரயோஜகம். அதனால எந்த துவம்ச பிரதியோகின்னு சொல்லிங்கோ, பிராகபாவ பிரதியோகின்னு சொல்லுங்க, அத்தியந்தாபாவ பிரதியோகின்னு சொல்லுங்க, எதை சொல்லுங்க, பிரதியோகித்துவம்னு சொன்னேடையானால் அது அனிர்வச்சனீயம். இப்படி ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனை சொல்லியிருக்கார் நியாயச்சந்திரிக்காரர். ஏவஞ்ச சதி அனிர்வாச்சத்வமேவ பிரதியோகித்வாதோ பிரயோஜகம் இது சித்தம். ನಾನು ಅಸದ್ವಿಲಕ್ಷಣಾಪೇಕ್ಷೆಯ ಲಘುತ್ವ ಸತ್ವಮೇವ பிரதியோகித்வாதோ பிரயோஜகமஸ்து. இவர்னு சொன்னார், எதுல பிரதியோகித்துவம் இருக்கோ, எது இல்லை என்று காணப்படுகிறதோ அது அனிர்வாச்சம் அப்படின்னு சொல்றேன். சார், எது இல்லைன்னு காணப்படுறதோ அது சத்துன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அவர். என்ன, அசத்விலட்சணாபேட்சையா லகுத்வாது தத்துவமேவ பிரதியோகித்வாதோ பிரயோஜகமஸ்து. ஏன் இப்படி சொல்றாருன்னா, அவன் பூர்வபட்சி பேசுறப்ப அவனுடைய ஐடியாவை நீங்க பார்க்கணும் சார். அவனுடைய பொருஷன்ல நின்று நீங்க பேசணும். அப்பதான் நமக்கு நல்லா ரசிக்க முடியும். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இந்த பிரபஞ்சம் யார் சார் பண்ணினா? பிரம்மன் தானே. மனுஷன் பண்ணினா தப்பு பண்ணுவேன். நீங்க பிரம்மத்தை எப்படி சொல்லிருக்க, முக்காலத்திலே அழியாதவர் எஸ் சர்வஜ சர்வவிது அப்படின்னு டெய்லி பூஜை பண்றதா இருக்கு. அப்படிப்பட்டதான எந்த ஒரு பரமாத்மா மிக சிறந்தவரோ எல்லாம் வல்லவரோ அவர் செய்ததான இந்த உலகம் எப்படி சார் இடிஞ்சுப்போம்? சாதாரணமான குழந்தை சீட்டு கட்டுறதால ஒரு பில்டிங் கட்டுறது அது உடையுது. பெரிய இன்ஜினியர் கட்டினா உடையுமா? அவர் தான் அதுக்கு தகுந்தாப்புல எல்லா இடத்துக்கும் இருக்காளே சார் லோகத்துல, எல்லாரும் பார்த்துட்டு இருக்குமே. அது எப்படி போகும்? அதே போல அவர் ஈஸ்வரானாம் ஈஸ்வரா மகேஸ்வரா, அந்த பரமேஸ்வரன் உலகத்தை சிருஷ்டி பண்ணினா அது பொய்யா இருக்கு. பிரபஞ்சம் பரமாத்மாவனால சிருஷ்டிக்கப்பட்டதான உலகமும் அது பொய்யா இருக்க முடியாது. அது சத்தாகத்தான் இருக்கும். உலகம் உண்மை, உலகம் உண்மை, பிரம்மம் உண்மை. அதனால துவைத்தம் தான் ரைட்டு. கடம் வேற படம் வேற எல்லாம் அழகா இருந்துருக்கு, எல்லாம் பகவான் சுட்டி பண்ண. அதை விட்டு விட்டு எல்லாம் காணப்படுற சொப்பனம் போலேன்னு சொல்றேன். அவனுடைய ஆர்குமெண்ட் அப்படி வருது. அதனால அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், அபாவ பிரதியோகின்னு சொன்னா அது சத்தாக இருக்கட்டுமே. அவன் அசத்விலட்சணாபேட்சையா லகுத்வ தத்துவமேவ பிரதியோகித்வாதோ பிரயோஜகமஸ்து ததாச்ச அனிர்வாச்சத்வேபி பிரதியோகித்வாதிகம் அனுபவன்னமேவா. அனிர்வாச்சியமா இருக்கட்டும், அது பிரதியோகியா இல்லாமல் இருக்கட்டுமே. இது சத்தியம். தத்துவமேவ எச்சிஞ்சித் கால அபாத்தியஸ்வரூபம் தத்திர பிரயோஜகம். இவர் ரைட்டப்பா, அது சத்துவம் தான். குடம் உடஞ்சு போச்சுன்னா நான் குடம் இல்லைன்னு நான் சொல்லல, குடம் இருக்கு. ஆனா எப்படிப்பட்டதுன்னு வியாபாரிகமான குடம். இப்ப என்னாச்சு, ஒரே தரம் குடமே இல்லைன்னு நான் சொல்ல நினைக்காத. ஒரு வியாபாரிகமான குடம் கொஞ்ச நாள் இருந்தது, அது போயிடுது. அந்த குடம் எப்படி வியாபாரிகமான குடம். தத்துவமேவ எச்சிஞ்சித் கால அபாத்தியஸ்வரூபம் அப்படின்னா விவகார கால அபாத்தியஸ்வரூபம் இல்ல பிராதிபாதிக கால அபாத்தியஸ்வரூபம் தத்திர பிரயோஜகம். நது திரிகாலாபாத்தியஸ்வரூபம் கௌரவா. ஏன்னா திரிகாலாபாத்தியமா இருந்தா அது அழியாது பாருங்க, பிரதியோகித்துவம் வராது. பிரதியோகித்துவம் வந்ததுன்னு என்ன அர்த்தம், அது வியாபாரிகம்னு வச்சுக்கோ. அவ்வளவு. நகதர்ஹி கதம் சதிபாத்தியத்துவம் அனுபவன்னம் நக சன்மாத்திரே. சத்தா இருந்ததுன்னா பாத்தியத்துவம்னு சொல்லலாம். ஆனா என்னன்னு அனுபவப்படணும். ஆனா தன்மாத்திரே கேவலமான சத்து பிரம்மம் இருக்கே, அதுல பாத்தியத்துவம் வராது. கிந்து பரமார்த்த சதி இத்யவேஹி ததாச்ச அனிர்வாச்சியதா பட்சே ந அனுபவத்தி. அனிர்வாச்சியத்துவ பட்சத்துல ஒரு தோஷமும் கிடையாது. நக தர்ஹி கதம் அசத்வைலட்சண்ய பிரதியோகித்வம் அசதி கதம் வா நாசதாசி இது ஸ்ரௌத நிஷேதா. சார், பிரதியோகித்துவம் வரவே வராதுங்கிற உங்க ஸ்ருதியை சொல்றதே. நாசதாசி நோசதாசி சதாசி ததாசி சொல்றதே ருக்வேதத்துல. இந்த ருக்வேதத்துல சில சூக்தங்கள்லாம் இருக்க பதில அத ஒருத்தராலேயே மறுக்க முடியாது. வேதங்கள் எல்லாமே அனிர்வச்சனீய அபௌருஷயம். அதுக்கு இந்த டயத்துல எழுதியதுன்னு சொல்லப்படாது. அது வெஸ்டர்னவன்னா 5000 வருஷத்துக்கு முன்னால வந்தது, அதுக்கு முன்னால அவனுக்கு போக தெரியல. இன்னொருத்தர் 15000 வருஷத்துக்கு முன்னால இருந்தது. ஏன் சார் இப்படி சொல்றேன்? அதான் நாங்க சொல்றோம், அந்த வேதமே சொல்லிட்டு
நான் எப்பவும் இது யாரும் என்ன எழுதல, யோம் தத்தா முத்ரே அப்படின்னு இதயத்துக்குள்ள தபஸ் பண்ணிட்டு இருக்கிற தோணின அனுபவம்னு சொல்றது. ஆனா இவ என்ன சொல்றா, இப்படின்னு சொல்லிருக்கா. ஆனா விவகாரம் என்ன, சில சூக்தங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறது. இதுல ஒண்ணு இருக்கா, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால எப்படி இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா? அந்த வேதமே சொல்றது. இது உலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால நான் அசதாசீத், நோ அசதாசீத், சத்தம் இல்ல அசத்தம் இல்ல. ஏன்னா சத்துன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லப்பா. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால சத்துன்னு யாரு சார் சொல்லுவான்? நோ சதாசீத், நோ அசதாசீத். என்னாச்சு? இந்து ததாசீத், அது இருந்தது. அது யாருன்னு அவர் என்ன கேட்கணும். அந்த சூக்தம் முழுக்க அர்த்தத்தை தேடி பார்த்து இளையனால் ஒரு ஆச்சரியம். அவ்வளவு. இது போல சில சூக்தங்கள்லாம் இருக்கு ருக்வேதத்துல. அதை வாசிச்சு பார்க்கணும், ரசிச்சுக்கணும். எஜுர்வேதத்துல இருக்கிற சூக்தங்கள்லாம் நம்ம டே டு டே லைஃப்க்கு உபயோகப்படும். இந்த பாத்திரத்தை இங்கவே, அந்த பாத்திரத்தை அங்கவே. அப்ப அது என்ன, பாத்திரத்தை கொண்டு வந்து அந்த அம்மிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்றான்னா அந்த கிருஷ்ணாஜனத்துக்கு மேல வைங்கிறோம். ஏன் சார் வேதம் சொல்றது கிருஷ்ணாஜனம் பிரம்மமோ இல்லையோ, அது யஜ்யமோ இல்லையோ, அந்த அம்மிக்கல்ல யஜ்யத்துல வச்சானால் அதுக்கு மேல நீ படைச்சியானால் அது மேல விழுந்ததையானால் கீழே விழுந்தா பூமியில விழுந்தா கெட்டு போயிடும். சார் நீங்க ஏதோ சார்ந்து இருக்கு சார், டக்குனு கீழே கை தறி விழுந்தது, என்னாச்சு? வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு தூக்கி என்ன போடுறேன். ஸோ இப்போ யஜ்யத்துக்கு யூஸ் பண்ற பொருள் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். அதனால என்ன பண்ணுதுன்னா, இந்த அம்மிக்கல்ல கிருஷ்ணாஜனத்துக்கு மேல வை. அது கீழே விழுந்ததுனாலும் கிருஷ்ணாஜனத்தினால விழுந்திருக்க, அது யஜ்யமோ இல்லையா, அது யஜ்யம் தான். இப்படின்னு ஆத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான விஷயங்கள்லாம் சொல்லுங்க எதிர்வேதத்துல. நல்லா கவனிச்சு பார்க்கணும். யஜ்யம் யாகம்னா ஏதோ ஒன்றும் போறது விசேஷமா ஒன்றும் இல்லை. நம்ம டே டு டே யூஸ் பண்ணக்கூடியதான பதார்த்தங்கள். அந்த ருக்வேதத்துல இருக்கக்கூடியதான விவகாரங்கள் பார்த்தேன்னா அந்த கவிகள்லாம் ஆச்சரியப்படுறான். இந்த பிரபஞ்சம் இருக்க பிரதியோகித்துவம் இல்லைங்கிற ஸ்ருதிய பிரதியோகித்துவம் சொல்றதேன்டாம். அப்பா ஸ்ருதி சொல்ற பிரதியோகித்துவத்துக்கு அர்த்தம் வேற, இது இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்க போற. இத அடுத்த வாரம் ஏப்ரல் 1ஆம் தேதி, அதனால ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கிறதுனால கிளாஸ் இல்லை. 31 சனிக்கிழமை, 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதனால ஃபர்ஸ்ட் வீக் கிளாஸ் இல்லை.